காங்கிரஸில் ஒருவர் இருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார்கள் என வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் திமுக சார்பில் தமிழகம் தலைகுனியாது என்ற தலைப்பில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், சாலை சரியில்லை என கேட்கிறார்கள். சாலை அமைத்துக் கொடுத்தால் வேகமாக வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். காங்கிரஸில் ஒருவர் இருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார்கள் என தெரிவித்த அவர் 1967 வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அதுக்கு பின்பு அவர்களால் வர முடிந்ததா என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் போட்டி என்பது திமுகவிற்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலம்பட்டியில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் போட்டி என்பது திமுகவிற்கும் என்டிஏவுக்கும் தான் என கூறிய அவர், என்டிஏவில் பல கட்சிகள் சேர்ந்துள்ளதாகவும் அதில் ஒரு கட்சிதான் அதிமுக எனவும் கருத்து தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியில் அதிமுக தெரியாமல் சேர்ந்துவிட்டு தற்போது ஆளுக்கு ஒன்று உளறிக்கொண்டு வருவதாக சாடினார். 4 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக மக்களுக்காக குரல் எழுப்பவில்லை என கூறிய அவர், தற்பொழுது வெட்டி விளம்பரங்களை செய்து வருவதாக விமர்சித்தார். மேலும் திமுகவிற்கு மொத்த வாக்குகளில் 50%, மற்ற 3 கட்சிகளும் சேர்ந்து 50% தான் என்று பேட்டியளித்தார். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், தமிழ்நாட்டில் போட்டி திமுகவுக்கும் என்டிஏக்கு தான். அதிமுகங்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை. என்டிஏ, அதாவது திமுக வெர்சஸ் என்டிஏல பல கட்சிகள் சேர்ந்துருக்கு. அதில் தான் அதிமுக ஒரு கட்சியாக இருக்குது, அவ்வளோதான். இது இங்கே திமுக தலைமையில் இருக்குது, அங்கே என்டிஏ தலைமையில் இருக்குது. இதுதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா அந்த கட்சி உள்வாரத்தில் நான் சொல்ல விரும்பல. அவங்க போய் ஒரு என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கோம்னு பேசுகிறாங்க. அது நீங்கள்லாம் பத்திரிக்கையாளர்லாம் பார்க்குறீங்க, டிவியில் டிபேட்டில் பார்க்குறேன், என்டிஏ கூட்டணிங்கிறாங்க. என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. நிச்சயம் தளபதியார் தலைமையில் இருந்த திமுக கூட்டணி இந்த முறையும் வெற்றி பெறும். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூருக்கு முதல்வரால் பதில் கூற முடியவில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூருக்கு முதல்வரால் பதில் கூற முடியவில்லை என கூறிய அவர், கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதற்கு குழு அமைத்து 3 மாதங்களாக காத்துக் கொண்டிருக்கிறோம், எங்களை கூட்டணிக்கு அழைக்கவில்லை என மாணிக்கம் தாக்கூர் கூறுவதாக தெரிவித்தார். காங்கிரசுக்கு அடிமையாக உள்ள திமுக அதிமுகவை பாஜகவுக்கு அடிமை என்று சொல்வதற்கு எந்த யோகிதையும் இல்லை என கடிந்துரைத்தார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வை கூட முறையாக நடத்த முடியாமல் இளைஞர்களின் கனவை கலைத்து தேர்வு ரத்து செய்த வரலாறு தமிழ்நாடு அரசியலில் முதல் முறையாக இந்த அவலத்தை திமுக அரசு நடத்தி உள்ளதாக கடுமையாக விமர்சித்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு குழு அமைச்சு 3 மாசமா காத்து கிடக்கணும், எங்களை நீங்க கூப்பிடவே இல்லைன்னு மாணிக்கம் சொல்றாங்க. ஆட்சியில பங்கு கேட்போம், அதிகாரத்துல பங்கு கேட்போம் அப்படின்னு மாணிக்கம் சொல்றாரு. உங்களுக்கு கூட்டணியில நீங்க தலைமை தாங்கி வலிமையா இருக்கிறீங்களா, முடிஞ்சா மாணிக்கம் தாக்கூர் கட்சி பதவியில இருந்து நீ விரோதமா பேசுறேன்னு எடுத்து பார்ப்போம். ஸ்டாலின் மிகப்பெரிய வலிமையான தலைவர் தானே. ஏதோ இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணின்றீங்களா, எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பத்தி நையாண்டி நக்கலும் பண்ணீங்கல, இப்ப உங்க கூட்டணிக்கு ஓட்டு வந்துருச்சா? வேலூர் அருகே பெருமுகை என்ற இடத்தில் கட்டப்பட்டு வரும் அரசினர் விடுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைப்பார் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பெருமுகை பகுதியில் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசினர் விடுதியை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாவட்டத்தில் போதிய அளவில் தங்கும் விடுதிகள் இல்லாத காரணத்தினால் அரசின் சார்பில் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருமுகை என்ற இடத்தில் 250 படுக்கை வசதிகளுடன் அரசினர் விடுதி கட்டப்படுவதாக தெரிவித்தார். இம்மாத இறுதிக்குள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுதியை திறந்து வைக்க இருப்பதாக கூறினார்.
தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக கட்டப்படாமல் இருந்த 1100 தரைப்பாலங்கள் மேம்பாலங்களாக உயர்த்தி கட்டப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் இதுவரை 70 ரயில்வே மேம்பாலங்களில் 36 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதே நம்முடைய வேலூர்ல திட்ட அலகின் மூலமாக இந்த 4 ஆண்டுகளில் முடிக்கப்பட்ட ரயில்வே பாலங்கள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 67.93 கோடி மதிப்பீட்டில் மேல்பட்டு என்கிற ஊர்ல அது மாதிரி கூடநகரம் என்கிற ஊர்ல 2 மைல் ரயில்வே பாலம் முடிக்கப்பட்டு திறப்பிடப்பட்டுச்சு. இந்த பக்கம் போனா ராணிப்பேட்டை மாவட்டம், நம்ம பழைய மாவட்டம், அங்கே கேளுங்க எத்தனை பாலம் கட்டியிருக்கிறோம். அதனால ஒட்டுமொத்தமான கணக்கு சொல்லிட்டேன். இன்னும் 11 பாலம் தாங்க ரயில்வே பாலம் கட்டி முடிக்கணும். அது நிதித்துறையில் காலம் போன கடைசியில் விஜயை முதல்வராக்கும் ஆசை செங்கோட்டையனுக்கு வந்துள்ளதாக திண்டுக்கல் லியோனி விமர்சித்துள்ளார். பெரம்பலூரில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆட்சியில் பங்கு என்பதை திமுக கூட்டணியில் எந்த ஒரு கட்சியும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை எனவும், கொள்கை ரீதியாக உள்ள கூட்டணியை எந்த தூண்டுதலாலும் அசைக்க முடியாது எனவும் தெரிவித்தார். அதிமுகவின் தேர்தல் அறிவிப்பை ஒருபோதும் திமுகவுடன் ஒப்பிட முடியாது என கூறிய அவர், போட்டிக்கு அறிவிக்கிறேன் என்று தேவையில்லாத திட்டத்தை அதிமுக அறிவித்துள்ளதாக சாடினார். மேலும் காலம் போன கடைசியில் விஜயை முதல்வராக்கும் ஆசை செங்கோட்டையனுக்கு வந்துள்ளதாக விமர்சித்தார். ஒரு ஆசை இருக்கு, காலம் போன கடைசியில ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த ஆசை அவர் வெளிப்படுத்துறதுல ஒன்றும் தவறு இல்லை, அது இருக்கிற இடம். ஆனா மக்கள் அது அந்த கட்சியை எப்படி பார்த்துருக்காங்கிறத நீங்களே கண்கூட பாக்குறீங்க. கழுத தேய்ச்சி கட்டெரும்பு ஆயிடுச்சு அந்த கட்சி. அதனால அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை பொறுத்தளவு அது ஒரு பொருட்டாவே இப்ப நாங்க நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.